ஹாய் சண்டே டெம்மாக்கில் இப்போ மெண்டே ஆகப்போதும் நான் இன்றைக்கு உங்களோட லைவில் கதை கேட்க சொன்னேன். நான் எல்லாம் டேக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கு சமையல் சாப்பாடு இல்லையண்டு, ஆனால் சட்டனை மாறிடும் வானிலைன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சாப்பாடு செய்து போட்டு தான் நம்ம வேலைக்கு வாங்கினேன். நமக்கும் டேக்கு வைக்கும் சரி வராது போல எனக்கு. சனக்குட்டியை தூக்க போயிட்டு நடக்க போனவரில் தூக்கி கொண்டு வர தனக்கு நூடுல்ஸ் கிரேவிங்காக இருக்குண்டு அவர் நூடுல்ஸ் செய்ய வலிக்கிட்டார். சஞ்சு படுத்திருந்தோன்னு பசு கொண்டு வந்து அம்மா எனக்கு குனோஃபா சாப்பிடணும் போல இருக்கு, நான் குனோஃபா செய்ய போகிறேன். குனோஃபான்றது ஒரு அரேபியன் டெசர்ட். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த நோன்பு டைமில் நிறைய சாப்பிடுவாங்க செஞ்சு அவர் தடால் படலை அதை செய்ய வலிக்கிட்டார். அவர் தான் ரெண்டு செய்கிறார் கனோஃபா, நல்ல வடிவா நல்ல டேஸ்ட்டாக செய்வான். ஆனால் தன் முகத்தை காட்டாதீங்கம்மான்னு சொல்லி சொன்னவர். ஸோ ரெஸ்பெக்ட் ஹிம். ஆனால் இன்றைக்கு லைவில் வந்து கொஞ்சம் நேரம் முகத்தை காட்டினவர். சஞ்சுவை பார்க்கணும்னு கேட்குறீங்க வேணும் ஓடி போய் அந்த வீடியோ செக் பண்ணுங்க. கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒடுக்கவாயின்னு சொல்ல ஒரு கொஞ்சம் நேரம் வந்தவர். சரி இவங்க ஆளுக்கு ஒரு கிரேவிங்க, எனக்கு மட்டும் என்ன சும்மாவே பின்னால் வேறு ஒரு விழாப்பழம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு புட்டை வச்சு சாப்பிடணும் நானுமே நினைச்சு கொண்டு வந்தேன். இப்போ இன்றைக்கு நேரம் இல்லை விடுவோம் பண்ணிட்டு பிரபாதன் எப்படி இவங்களோட நிற்கத்தானே வேணும். 5:15 நாங்கள் கிச்சனுக்குள்ள தடர்புடல நிற்க கடை 2 புட்டை வச்சு கொண்டு வேலைக்கு வர இன்றைக்கு கொஞ்சம் நேரம் ஏழியா வாரன்னு சொன்னேன். நான் அடிச்சு கேட்டுவா காலம வேலையில் நின்றவா ஏழியா வந்து என்ன விடுறியாண்டு. அப்புறம் 1/2 hour முன்னால் வாரன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி கொண்டு புட்டையும் கொண்டு வந்து பிலாப்பழம் வீட்டை க்ளீன் பண்ண நேரம் கிடைக்கல. ஒரு துண்டை வெட்டி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். வேலை எடுத்த கிச்சனும் புது கிச்சனும் ஒரு தரம் பாவிக்கிறேன் ஆதரவு கிடக்குது. சரி அதுக்கு நான் அதை பாவிப்பேன். அங்கே இருந்து பிலாப்பழம் எல்லாம் பிடிங்கி சாப்பிட்றேன்.